குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் கழன்று விடுகின்றன. நான் பாடகரின் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார். அதன் பிறகும் அவரது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேனி எதுவரை ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும்? பூவின் மீது அமரும் வரை. ஆனால் சாதகர்கள் கடமைகளை விடக்கூடாது. பூஜை, ஜபம், தியானம், சந்தியாவந்தனம், கவசம், தீர்த்த யாத்திரை எல்லாவற்றையும் செய்தேயாக வேண்டும். இறைக்காட்சியை பெற்ற பிறகும் யாராவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தேன் குடித்து கொண்டிருக்கும் போதே மெல்ல ரீங்காரம் செய்கின்ற தேனீக்களை போன்றவர்கள். பாடகர் நன்றாக பாடினார். அதில் மகிழ்ந்த குருதேவர் ஒருவரிடம் எதிலாவது விசேஷ திறமை இருந்தால் சங்கீதத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றார். பக்திதான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரை சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளுடைய கருணை என்னும் மழைநீர் தங்காது, வளைந்து கீழே ஓடிவிடும். நான் ஒரு கருவி. எல்லா நெறிகளின் மூலமும் கடவுளை அடைய முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடியை அடைவதுதான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக அடையலாம். மூங்கிற்படிகள் வழியாக அடையலாம். கயிற்றை பிடித்து ஏறியும் அடையலாம். இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் அடையலாம். பிற மதங்களில் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். மன இயக்கம் இருந்தால் போதும். இறைவனிடம் அன்பு, அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும். நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபவர் அவர். நமது மனத்தின் ஏக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரியும்.